ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில், டிஃப்ரென்ஷியேட் கால்குலஸில், பிடிஇயில் எல்லாத்துலேயுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஃபுரியர் சீரீஸில் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நேற்று ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி செகண்ட் பார்ட்டு. ஃபுரியர் சீரீஸில் வீடியோ கொடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நான் ஃபுரியர் சீரீஸ்லேருந்து வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்துங்க. A0 is equal to Fourier series கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. A0 equal to formula எழுதிக்குவோம். மைனஸ் முதல்ல 1 by pi integral minus pi to pi f of x dx. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. 0 minus pi pi சரியா. இதில் மைனஸ் பை டு 0 0 டு பை அப்படின்னா நம்ம இன்டர்வலை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 1 by pi integral minus pi to 0 f of x dx plus integral 0 to pi f of x dx இந்த இருக்கு. minus pi to 0 0 to pi சரியா. so a0 equal to 1 by pi integral minus pi to 0 function என்னது minus 1 dx plus 1 by pi integral 0 to pi f of x dx. f of x 0 to pi f of x என்னது 1 dx equal to 1 by pi integrate பண்ணுங்க minus x limit minus pi to 0 plus 1 by pi integral x limit 0 to pi சரியா. upper limit என்னன்னு பார்த்துக்கோங்க. upper limit 0, லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிரும், திரும்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 3 மைனஸ் வருது. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், அதுக்கு பிறகு ஒரு மைனஸ் பை சரியா. பிளஸ் 1 by pi இன்டெகிரல் பை அப்போ ஆன்சர் வந்து 0வா. ஆன்சர் a0 equal to என்னது 0 சரியா. அடுத்தது ஏஎன்னுக்கு ஃபார்முலா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு நம்மளுக்கு A0 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் ஈக்குவல் டு 1 by pi integral minus pi to pi cos nx f of x cos nx dx equal to 1 by pi integral minus pi to 0 ல function என்னது minus 1 cos nx plus dx plus integral 0 to pi 1 by pi 0 to pi 1 into cos nx dx சரியா. எப்போ an equal to minus 1 by pi cos nx இன்டகிரேஷன் என்னது sin nx சரியா. plus 1 by pi integral 0 to pi எது cos nx இன்டகிரேஷன் வந்து என்னது அதனால an 0. இப்போ bn வேல்யூ கண்டுபிடிப்போம். 1 by pi ரெண்டாவே பிரிச்சு எழுதிடுறேன். minus pi to 0 minus 1 sin nx dx plus integral 0 to pi f of x எவ்வளவு 1, அப்போ sin nx dx equal to 1 by pi integrate பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணா சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ், ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஆயிடும். அப்போ காஸ் nx by n லிமிட் மைனஸ் பை டு 0 பிளஸ் இங்க சைன் nxக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் காஸ் nx by n லிமிட் 0 to pi லிமிட் என்னது 0 to pi சரியா. இப்ப
இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். 1 by pi லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 by pi cos 0 எவ்வளவு 1. அப்போ 1 by n cos 0 minus cos n pi by n. சரியா? திரும்ப இதுல லிமிட் அப்ளை பண்ணுவோம். இதுல லிமிட் அப்ளை பண்ணா minus cos n pi by n. லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஆயிரும். பிளஸ் cos 0 by n. cos 0 வந்து 1. cos 0 வந்து எவ்வளவு 1. சரியா? இப்ப bn க்கு வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? bn equal to 1 by pi into n அவுட் சைடில் எடுத்துக்கலாம். 2 minus 1 by n plus 1 by n 2 by n வரும். n மட்டும் நான் அவுட் சைடில் எடுத்திருக்கேன். cos n pi எவ்வளவு minus 1 power n. 2 into minus 1 power n. cos n pi ஏன் minus 1 power n? cos pi equal to minus 1. cos 2 pi equal to 1. cos 3 pi equal to minus 1. அப்போ n ஆடா இருந்தா minus 1, n ஈவனா இருந்தா plus 1. அதனால நான் minus 1 power n போட்டிருக்கேன். n ஆடா இருந்ததுன்னா இது minus 1 ஆயிடும், n ஈவனா இருந்ததுன்னா இது plus 1 ஆயிடும். சரிதானா? சொல்றது புரியுதா? அப்போ equal to 2 by n pi 1 minus 1 power n. சரியா? இப்ப நான் n ஆடா ஈவனா அப்படின்னு நான் போட்டு பார்க்க போறேன். n ஆடா இருந்தா 2 by n pi n ஆட். n ஆடா இருந்தா இது என்ன ஆயிடும்? மைனஸ் 1ன்னு வரும். n ஆடா இருந்தா இது என்ன வரும்? மைனஸ் 1. ஏற்கனவே மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். அப்ப 1 plus 1 2. அப்ப இங்க 2 into 2 எவ்வளவு வரும்? 4 by n pi-ன்னு வரும். n ஈவனா இருந்தா என்ன வரும்? minus 1 square plus 1. அப்ப 1 minus 1 0. minus 1 power 4 plus 1. அப்ப 1 minus 1 0. அப்ப equal to நம்மளுக்கு என்ன வந்துரும்? 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ a0 வேல்யூ தெரியும், an வேல்யூ தெரியும், bn வேல்யூ தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோரியர் சீரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஃபோரியர் சீரிஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx. சரியா? an cos nx plus bn sin nx. சரியா? இப்போ a0 0, an 0, bn க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a0 0, an 0. Summation n varies from 1 to infinity 4 by n pi sin nx equal to 4 by pi summation n varies from 1 to infinity sin nx by n. sin nx by என்னது? n. n என்ன கொடுத்திருக்கு? ஆடா இருந்தாதான் வேல்யூ, ஈவனா இருந்தா வேல்யூ இல்ல. அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 by pi sin x by 1 plus sin 2x by 2 plus sin 3x very sorry ஈவன்ல வேல்யூ கிடையாது. அப்ப sin 3x by 3 plus sin 5x by 5 plus etc. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிதானா? இதுதான் நம்மளுக்கு வேணுங்கிற ஃபோரியர் சீரிஸ். இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ். சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் போடுறதுக்கு f of x is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? pi minus x the whole square. f of x is equal to pi minus x the whole square. இப்போ a0 equal to 1 by pi integral 0 to 2 pi a0 என்னது? f of x dx equal to 1 by pi minus x the whole power 3 by 3. அதுக்கப்புறம் இந்த minus x க்கு ஒரு minus 1. லிமிட் என்ன? 0 to 2 pi. லிமிட் எவ்வளவு? 0 to 2 pi. அப்ப a0 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by pi இங்க pi minus 2 pi. pi minus 2 pi எவ்வளவு? minus pi the whole power 3. அப்ப minus pi cube by minus 3
மைனஸ் பை கியூப் பை மைனஸ் 3. அடுத்தது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் பை கியூப் பை 3. அப்போ என்ன வருது, இந்த இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? அப்போ 1 பை பை 2 பை கியூப் பை 3 ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் பை 3. 2 பை ஸ்கொயர் பை 3. சரிதானா? இதுதான் என்னது நம்மளுடைய a0. இனிமே an கண்டுபிடிக்கணும். an equal to 1 by pi integral 0 to 2 pi f of x cos nx. f of x எவ்வளவு? pi minus x the whole square into cos nx dx equal to 1 by pi. Bernoulli's formula apply பண்ண போறோம். இதை வச்சுட்டு இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ pi minus x the whole square into cos nx இன்டகிரேஷன் என்னது? sin nx by n minus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into pi minus x into minus 1. 2 into pi minus x into minus 1. சரிதானா? into என்ன வரும்? 2 into pi minus x. அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணா minus cos nx by n square. சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ். ரொம்ப கவனமா இருக்கணும், நிறைய மைனஸ் பிளஸ் வரும். இதுல இந்த ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ், 3 மைனஸ் இருக்கு. அப்ப திரும்ப கடைசி மைனஸ்ல தான் வந்து நிற்கும். சரியா? அடுத்தது பிளஸ் 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 என்னது? 2 into pi minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? minus 1. pi minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? cos nx க்கு இன்டகிரேஷன் என்னது? cos nx க்கு இன்டகிரேஷன் sin nx by n power 3. sin nx by n power 3. லிமிட் என்ன? 0 to 2 pi. இப்போ நான் லிமிட் அப்ளை பண்றேன் பாருங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, sin வர்ற டேர்ம்ஸுக்கு எல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணாமலே விட்டுறலாம். ஏன்னா sin n by 0, sin 0வும் என்னதுதான்? 0 தான். அப்ப இந்த ரெண்டுக்கும் லிமிட்டே போட வேண்டாம், இதுக்கு மட்டும் போட்டா போதும். என்ன வருதுன்னு பாருங்க. minus 2 by pi minus 2 by pi pi minus x into cos nx by n square. லிமிட் என்னது? 0 to 2 pi. லிமிட் அப்ளை பண்ணுங்க. minus 2 by pi minus 2 by pi pi minus 2 pi into cos n into 2 pi by n square கூட அவுட் சைடில் வச்சு, இதில் இருக்கட்டும் n square, அடுத்தால அவுட் சைடு cos n into 2 pi மைனஸ், அடுத்தது லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போடுறதுக்கு 2 இன்டூலாம் அவுட் சைடில் எடுத்துட்டேன் இல்லையா? pi minus 0. அப்போ pi into cos 0 by n square. cos 0 by n square என்ன வருதுன்னு பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. a0 வந்து 2 pi square by 3. an கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? so an equal to minus 2 by n square pi minus 2 by n square pi cos 2n pi. cos ஈவன்ல இருந்தாலே நம்மளுக்கு வேல்யூ எவ்வளவுதான்? 1 தான். அப்ப இது 1 ஆகும். இப்ப இங்க minus pi, இங்க n square அவுட் சைடில் எடுத்தாச்சு. அப்போ மைனஸ் பை ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்போ 4 by n square pi into pi. pi will get cancelled. ஆன்சர் என்னது? 4 by n square. 4 by n square தான் என்னது? நம்மளுடைய an. 4 by n square தான் நம்மளுடைய an. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? bn என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். bn எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். bnக்கு ஃபார்முலா என்ன? f of x sin nx dx. f of x into sin nx dx. சரிதானா? இப்போ இதுல hence deduce thatனு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். an வந்து 4 by n square வந்திருக்கு. bn என்ன வருதுன்னு பார்க்கலாம். an வந்து 4 by n square. pn equal to
1 by pi integral 0 to 2 pi pi minus x the whole square into sin nx dx. சரியா? அப்போ 1 by pi பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். pi minus x the whole square இதை அப்படியே வச்சிருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணணும். minus cos nx by n minus இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் 2 into pi minus x 2 into pi minus x அதுக்கப்புறம் இந்த minus x க்கு ஒரு minus 1 அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கோ அதுக்கு இன்டகிரேஷன் minus cos nx க்கு இன்டகிரேஷன் என்னது minus sin nx by n square minus sin nx by n square plus இந்த minus minus plus ஆயிரும் plus 2 into pi minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது minus 1 sin nx by n square க்கு இன்டகிரேஷன் என்னது minus cos nx by n cube minus வருமா plus வருமா இதுக்கு தானே இன்டகிரேஷன் போட போறோம் பிளஸ் தான் வரும் இன்டகிரேஷன் வந்து என்னது பிளஸ் தான் வரும் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணணும் லிமிட் அப்ளை பண்றதுக்கு சைன் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்திடலாம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம் சைன் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம் sin nx இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பிளஸ் ஆக்கிடுவோம் பார்த்தீங்களா அப்போ மைனஸ் காஸ் nx பை n கியூப்னே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ப்ளஸ் போட்டோம்னா இங்கே இன்னொரு மைனஸ் இருக்கும் இந்த மைனஸ் அதை ப்ளஸ் போட்டால் இந்த மைனஸ் எடுக்கணும் எப்படின்னாலும் ஆன்சர் என்னதுல தான் வரும் ப்ளஸில் தான் வரும் 0 to 2 பை சரியா இப்போ bn ஈக்குவல் டு 1 by pi 1 by pi லிமிட் அப்ளை பண்ணுவோம் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பையை விட்டுட்டோமோ 2 by n cube 2 by n cube cos 2n pi மைனஸ் லோயர் லிமிட் போடணும் லோயர் லிமிட் போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கு லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் வரும் அப்போ என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் எக்ஸுக்கு 0 போட்டோம்னா பை ஸ்கொயர் பை என் காஸ் 0 பை ஸ்கொயர் பை என் காஸ் 0 இதில் போட்டோம்னா எக்ஸுக்கு 0 போட்டோம்னா லோயர் லிமிட்ல மைனஸ் வரும் அப்போ மைனஸ் 2 by n cube cos 0 மைனஸ் 2 by n cube cos 0 இது பாருங்க 1 by pi cos 2n pi எவ்வளவு 1 அப்போ மைனஸ் பை ஸ்கொயர் பை n plus 2 by n cube plus pi square by n minus 2 by n cube which is equal to என்னது 0 bn ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 0 வந்துச்சு bn ஓட வேல்யூ வந்து டோட்டலா 0 வந்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபோரியர் சீரிஸை எழுதணும் ஃபோரியர் சீரிஸை எப்படி எழுதுறது ஃபோரியர் சீரிஸ் எப்படி எழுதுறது அப்படின்னா f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx வரும் அதுவும் எழுதிக்கோங்க வேண்டாம் bn sin nx சரியா இதில் a0 0 bn இல்லை a0க்கு ஏதோ வேல்யூ இருக்கு a0 வந்து 2 pi square by 3 அப்போ pi square by 3 இங்கே ஒரு 2 இருக்கு இங்கே ஒரு 2 இருக்கு கேன்சல் ஆயிடும் plus summation n varies from 1 to infinity 4 by n square cos nx 4 by n square cos nx equal to pi square by 3 plus 4 into cos nx by n square அப்போ cos x by 1 square plus cos 2x by 2 square plus cos 3x by 3 square plus etc etc etc
சரியா? இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 1 + 1/1 ஸ்கொயர் + 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா cos 0 1 ஆயிடுமா? அப்போ 1/1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர்னு வரும். இங்க ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? π - x the whole square. அப்போ put x = என்னது? 0. அப்போ π ஸ்கொயர் = π ஸ்கொயர் by 3 + 4 into cos 0 1/1 ஸ்கொயர் plus 1/2 square plus 1/3 square plus etc. அப்ப நமக்கு என்ன வருது? pi square minus pi square by 3 equal to 4 into 1 plus 1/2 square plus 1/3 square plus etc. சரியா? இங்க LCM எடுத்து கேன்சல் பண்ணினா 3 pi square minus pi square. அப்ப 2 pi square by 3. இந்த 4 கீழே கொண்டு வந்துருங்க. equal to 1 plus 1/2 square plus 1/3 square plus etc. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? pi square by 6 equal to எவ்வளவு? pi square by 6. hence deduce that ன்னு கேட்டிருந்தது இல்லையா? அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு pi square by 6 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இது தொடர்ந்து நான் ஃபோரியர் சீரீஸ்ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய கணக்கே இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த மாடல் போதும், அடுத்த மாடல் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது மாடல் போதும் எங்களுக்கு, நாங்கள் சால்வ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாடலில் 4 ப்ராப்ளம் கொடுத்துட்டேன், இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும். இல்லை வேண்டாம், இதுலையே நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், புக்கில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா புக்கில் 10-15 ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் வேணாலும் சால்வ் பண்ணி காட்டுறேன். என்ன புக்ஸ் எந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செய்திடலாம், என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ஓவர் கம் பண்ணிடலாம்.